ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். இறுதியாக இந்த பாசக்கார பயவுள்ளகை அப்படின்னு சொல்றது மீன ராசி. பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மீன ராசி ரொம்ப அமைதியான ராசியும் ரொம்ப பாசமான ராசிக்காரங்களும் ரொம்ப பொறுமை நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 7 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க. இப்போ ஜென்மத்தில் வேறு சனி பகவான் இருக்கார். பட் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதிக்கு போயிடுவார். போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சனி பகவானும் புதன் பகவானும் ஒரு நட்பு கிரகம் தான். அதனால் நமக்கு பெருசாக இடையூறு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மீனராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலையில் இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். இப்போ இனிமேல் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் பார்ட் டைமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இப்போ உங்களுக்கு ஃபுல் டைம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ராஜெக்டில் போகிறீங்க, உங்கள் ப்ராஜெக்டை முடித்து அனுப்புகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டையே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் இங்கேருந்து புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுறீங்கனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்கும். மீனராசிக்கு முக்கால்வாசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புரிதல் இல்லாமல் கணவன் மனைவி கிட்ட நிறைய ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை இருக்காங்க. அது எல்லாமே இப்போது உங்களுக்கு நடப்பதற்காக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குருவோட பார்வைப்படும் போது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு பாசம், உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க. நட்சத்திர ரீதியாக போனோம் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் யாரோடது? குரு பகவானோடது. கண்டிப்பாக குரு பகவான் நல்லதே பண்ணுவார். இந்த மீனராசிக்கு சனி பகவான் தான் அங்கே இருக்கார், விரயத்தில் தான் இருக்கார். இருந்தாலுமே கூட ஜென்மத்தில் தான் இருக்கார். இருந்தால் கூட ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம், ஒரு தடமாட்டம் இருந்தாலும் ஆனால் எதையும் புரிஞ்சு அவங்க செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி காண்ருவாங்க. இப்போ அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணக்கூடியது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கறதுனால வீடு வாங்கலாம், எக்ஸாம் எழுதுமோ உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு போகிறீங்களே கிடைக்கும். இது எல்லாமே நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் சனி பகவான் இப்போ அங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் சனி பகவான் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றமே கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு பாசம் அன்பு எதெல்லாம் கிடைக்காம இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டு நீங்கள் தவிச்சிங்க, அது எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், சொத்து வாங்குவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஆண்டு. சூப்பராக இருக்குது அப்படின்னா குரு மாறினதுக்கப்புறம் நல்லா இருக்குது. சனி பகவான் அங்கே தான் இருக்கார். ஆனாலும் சனியும் குருவும் சேரும்போது நமக்கு அது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு பண்ணும்போது உடலோடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கை வைக்கும். அதை மட்டும் கவனம் வச்சு பண்ணும்போது நல்லா இருக்குங்க. இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் வழிபாடலாம்? மீனராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு முருகரோட வழிபாடு எடுத்துக்கலாம். கூடவே நான் எப்போவும் சொல்கிற மாதிரி, ஏன்னா மீனராசி காலபுருஷ தத்துவ பிரகாரம் 12வது வீடாக வருது. 12ன்றது நம்மளுடைய கடவுளுடைய பாதம். ஸோ மீனராசிக்காரங்க எப்பயுமே ஒரு பாதம் மரத்தால் செய்யப்பட்ட இந்த பழைய நம்ம மகா பெரியவருடைய பாதம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாதம் வாங்கி வச்சு அதை வழிபாடு எடுக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய 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 பரிகாரம். அதை நீங்கள் யாரை நினச்சி வழிபாடு எடுக்கிறீங்கன்னா, சித்தர்களோ இல்லை மகா பெரிவாவோ இல்லைன்னா சாய்பாபா அந்த மாதிரி யாராவது, இல்லை குரு பகவானையை கூட நினச்சி நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையும் கிடைக்கும், தெளிவான முடிவு எடுக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதை வழிபாடு எடுத்துக்கலாம். முருகரோட வழிபாடும் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.